ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சங்கட்டமான விஷயந்தான். ஒரு பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கு யார் நாட்டாமன்னு கேட்டால் நீங்கள் தான் நாட்டாம. உங்களோட பார்வையிலேயே விட்டுடலாம், உங்களோட தீர்ப்புலையே விட்டுறலான் இருக்கிறேன். அது என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கனாக்க, நேற்று ஒரு கமெண்ட் இல்லை, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் விதை கொடுக்குறீங்க இல்லையா, விதை கொடுக்கறத எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அறிவிக்கணும், இல்லைன்னா எதுக்காக நீங்கள் அறிவிக்கிறீங்க? ஏன் அப்போ ஒருத்தங்க வாங்கிட்டு ஒருத்தங்க வாங்கலைன்னா மனசு சங்கடப்பட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு 2-3 சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். நான் தேவைப்பட்டாக்க நான் அதை நெக்ஸ்ட் டைம் கூட நான் அந்த ரெக்கார்டை கூட நான் அனுப்புகிறேன் பாருங்கள். நான் அதை அனுப்ப வேணான்னு தான் யோசித்தேன். எதனாலன்னா, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க யாருன்னே என்னைய தெரியாதப்போ என்னைய இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் யார் கொடுக்குறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள பேசலாமா, பேசுனா அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும்? அதாவது நான் சோசியல் மீடியாவில் பேசுகிறத வச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மாஞ்சி ஏதாவது பேசினா கேட்டுட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எனக்குள்ளே ஒரு கோவை சரளாவும் இருக்குது, எனக்குள்ளே ஒரு ஹீரோயினியும் இருக்கிறா, எனக்குள்ளே ஒரு நீலாம்பரியும் இருக்கிறா. நீலாம்பரி யார்கிட்ட பேசணுமோ பேசலாம். அதாவது நீலாம்பரி கிட்ட பேசணுமா, நீலாம்பரி அதுக்கு பதில் சொல்லுவா. அதாவது கோவை சரளாட்ட ஜோக்காக பேசணுமா, அப்போ கோவை சரளா பதில் சொல்லுவா. அன்பாக பேசுனா ஹீரோயினி பதில் சொல்லுவா. அந்த மாதிரி கேரக்டர் நான். என்கிட்டலாம் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை 2 மடங்காக கொடுப்பேன். அன்பாக இருந்தாலும் சரி, அதிகார திமிராக பேசினாலும் சரி, அதை ரெட்டிப்பாக கொடுக்குறது தான் என்னோட வழக்கம். அது என் குணம் கூட அப்படி தான். அதாவது நம்ம யார் வம்புக்கும் போகக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நம்மளால் முடிஞ்சால் நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை முடியலன்னா கம்முன்னு இருக்கணும். ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன நமக்கு கிடைக்கலன்னா என்ன வேணால் பேசலான்ட்டுலாம் பேசலாமா? அது தப்பு இல்லைங்களா? இப்போ நானே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த விஷயத்தினால தான் நான் 2 முறை ஃப்ரீ சீடு கொடுக்கும்போதுமே புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு. அப்புறம் எதுக்காக நம்ம இது பண்ணணும்? எனக்கு அந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி நடிக்கலாம் தெரியாது. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, ஏங்க மனசை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்காக எனக்கு நடிக்க தெரியாது. என்னோட குணம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. என்ன தோணுதோ அதை நான் பேசிடுவேன். அதான் என்னோட கேரக்டரு. நல்லது செய்கிறாங்கன்னா அன்பு கொடுப்பேன், கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். இது என்ன கேரக்டரு. அவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக என்னை யாருன்னு தெரியாது, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இது பண்ணு இது பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார்? முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணாதும் என்னோட தனிப்பட்ட விஷயம். இப்போ நான் நிறைய பேருக்கு 1000 பேருக்கு தரேன், 500 பேருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் நான் ஒரு 100 பேருக்கு கொடுக்குறேன், 200 பேருக்கு கொடுக்குறேன், மீதி யாருக்கும் கொடுக்கலன்னாக்கா நீங்கள் கேள்வி கேட்குறதுல நீங்கள் கரெக்டு. சோசியல் மீடியாவில் நீ இத்தனை பேருக்கு தரேன்னு சொன்னியே, இத்தனை பேருக்கு தரமாட்டேன்னு சொன்னியே, நீ இவ்வளோ பேருக்கு தான் கொடுத்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணலாம். நான் வீடியோலையே சொல்கிறேன், அந்த ஃப்ரீ சீடு வீடியோலையே சொல்கிறேன், எனக்கு ரெகுலராக ஒரு 30 பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு 40 பேருக்கு வெளியிலேருந்து வர்றவங்க கேட்குறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் சொல்லலைன்னா பரவாயில்ல, நானே சொல்கிறேன். 60-70 பேருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கோ இல்லைனா 5 டேஸ் கழித்து திரும்ப சீடு எனக்கு இருக்குது. அதையும் நான் திரும்ப 1 வீக் கழித்து கலெக்ட் பண்ணி திரும்ப தர முடியாதவங்களுக்கு ஒரு 4-5 நாளில் தரேன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். தரமாட்டேன், யாருக்கும் இவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது. கமெண்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க, 20 பேர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 20 பேர் 50 பேருக்கு இப்போ நான் வெளியிலேருந்து தான் கொடுக்குறேன். 50 பேருன்னா 50-60 பேருக்கு இப்போ சீடு இருக்குது. அப்போ நான் கொடுக்குறது கமெண்ட் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க 20 பேர் தான் கேட்டிருக்காங்க, 10 பேர் கேட்கல. அப்போ 50 பேர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு சரி பரவாயில்லன்னு தான் கொடுக்குறேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? என்னோடய சப்ஸ்கிரைபரு எனக்காக இப்போ நார்மலாக இப்போ ஃப்ரீ சீடுனாக்க எல்லாருமே பார்ப்பாங்க. நிறைய பேர் இப்போ புதுசாக நான் ஒரு
யூடியூப் பார்க்கும்போது புதுசாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்கன்னா நான் கூட தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அந்த சேனலில் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் புதுசாக வந்து பார்ப்பேன் நான். இதில் வந்து யாராவது ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்களா, உடனே நானும் தான் கமெண்ட் பண்ணுவேன். சரி நமக்கு கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் கமெண்ட் பண்ணுவேன். இதில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் அதுலேயுமே நான் சொல்கிறேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு வந்து தரமாட்டேன்னு சொல்லலை. நான் கொஞ்சம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பேக் பண்ணிவிட்டு மீதி எல்லோரும், அதாவது நிறைய பேர் இப்போ வந்திருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம சப்ஸ்கிரைபரும் கிடையாது, நம்ம சேனலை பார்த்தவங்களும் கிடையாது. உங்கள் சேனலை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு இப்போ நான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது வந்து எதுக்காக இப்போ நான் பேக் பண்ணுறேன்னா, இப்போ வந்து கொரியருக்கு 10 ரூபா, கவருக்கு 5 ரூபா, பேக்கிங் கவருக்கு 5 ரூபா, அந்த மாதிரி வந்து கவருக்கு தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்களே தவிர எனக்கு சம்பளம் கொடுக்குறனால நான் உங்களுக்கு அடிமையும் கிடையாது. நான் உங்களுக்கு செய்கிறது ஒரு சேவை. உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணால் பதில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து யாரும் நல்லவங்க கிடையாது, ஏசுநாதர் கிடையாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தையும் காமிங்கன்னு சொல்கிற அளவுக்கு. சரிங்களா? யாராக இருந்தாலும் அப்படி தான். நீங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே. உங்களை வந்து நீங்கள் செம்மைன்னு இருக்கும்போது யாராவது உங்களை திட்டுறாங்கன்னா பரவாயில்ல, திட்டிட்டு போட்டு சூப்பராக பேசுகிறாங்களேன்னு என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை பரவாயில்ல, ரோட்டில் போகிறது 1000 பேர் அப்படி தான் பேசுவாங்கன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்னு நினைப்பீங்களா? பேசுகிறது உங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நண்பர்களே, எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறீங்க? எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுத்துகிறீங்க? நான் ஏதோ ஒரு நேர போக்குக்காக ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய கவலைகளையும் என்னோடய கஷ்டங்களையும் வெளியில் இருக்கிற 4 பேர்கிட்ட நான் சொல்லவும் முடியாது. அதை வந்து நான் டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய மைண்டை வந்து வேறு பக்கம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன நான் பண்ணுறேன். வீட்டில் என்னென்ன சும்மா இருக்கிறேன், என்னென்ன வேலை பார்க்குறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கண்டிஷன் பண்ணுறது இது தப்பாக இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள். வந்து நான் சொல்லணுன்னு தான் சிஸ்டர். எனக்கு மனசு வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள். ஒரு சின்ன விஷயம்னாலும் என் மனசு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப இப்போ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னா நம்ம கோவத்தை நேரில் காமிச்சிடுவோம். இவங்க யார் என்னன்னு தெரியாமல் இவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக பேசணுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நமக்கு ஒரு இந்த மாதிரி சங்கடம், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற சங்கடம் பத்தாது, நீ வெளியிலேருந்து இந்த மாதிரி வரணும்னு இருக்கோ என்னமோ தெரியல. ஓகே, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிட்டேன் மக்களே. அப்புறம் பார்த்தீங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் கரண்ட்டே இல்லை. முந்தானேத்தி நல்லா மழை பெஞ்சுது. இப்போ நேற்று வந்து லேசான மழை தான் பெஞ்சுது. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கரண்ட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு ரொம்பவே கொசு வேறு. நான் வந்து விதை கலெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா? அங்கே பாருங்களேன், அங்கேருந்து பறிச்சுட்டு வந்ததெல்லாம் குட்டி குட்டியாக விதை தனியாக குப்பை தனியாக இருக்கும். அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு இடையில வந்து நான் பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து விதையும் வந்து ஷேர் பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன வேலைகளும் பார்க்கணும். அதுக்கும் அப்புறம் வந்து அட்ரஸ் ஒவ்வொன்றும் வந்து அட்ரஸ் எழுதி அதை அனுப்புகிறக்குள்ளேயும் அப்பாடா அம்மாடான்னு இருக்கும். யாருக்காக செய்கிறேன்? சரி, உங்களுக்காக தான் செய்கிறேன். சரி, பரவாயில்ல, 4 பேருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்கிறோன்னாக்க, அதாவது என்ன வேணால் பேசினா கேட்டுட்டு போவாங்கன்னு யாருமே நினைக்கக்கூடாது. அவ்வளோ பேசுகிறாங்கன்னா அந்த பேசுகிற நபர்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இப்படி பேசுகிறாங்க, ஒருத்தங்களை வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து என்ன நான் இப்படி பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எவ்வளோ ஒரு இதுன்ட்டு. அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியலையா, இல்லை அவங்க குணமே அப்படி தானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது இது மாதிரி ஃப்ரீ சீடு கொடுக்கும்போது நிறைய ஒரு 2-3 பேராவது இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் வராங்கன்னாலுமே நம்ம நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் மூலமாக நிறைய நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல தோழிகள், வயதான 85 வயது
90 வயது பா அம்மாக்கள்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸ். இங்கே கார்டன் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து பார்க்க வாருங்க சிஸ்டர், உங்களால் தான் நான் கார்டன் வச்சுருக்கேன், சிஸ்டர் உங்களால் தான் இந்த பூ பூத்துருக்குன்ட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போதும் நம்மக்கிட்ட அன்பாக பேசும்போதும் நமக்கு வந்து ஒரு அதாவது தோழிகளாவோ அக்கா தங்கச்சியாவோ அம்மாக்களாவோ, அதாவது சொந்தத்தில் கிடைக்காத பாசமெல்லாம் வெளியில் கிடைக்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு அன்பாகவும் இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம படுற கஷ்டம் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னங்க தேவை இருக்குது பாருங்கள், வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஹாயாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாமே. எதுக்காக இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இடுப்பு வலிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் அட்ரஸ் எழுதிக்கிட்டு அதை பேக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு நீங்கள் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எதுக்காக? மனசு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்கள்.